ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 5G டாப்பர்ஸ் யூடியூப் சேனல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்கக்கூடிய வாட்டர் டெக்னாலஜியோட யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த யூனிட்டில் வந்து வாட்டரில் வந்து டெக்னாலஜிஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்குது, அதில் வந்து வாட்டர்ஸ்குள்ளே ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு டைப்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் பார்க்க போகிறோம். வாட்டர் டைப்ஸில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் வாட்டர்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹார்ட் வாட்டர். அதுதான் வந்து வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அதுக்கப்புறம் செகண்ட் டைப் என்னென்னா சாஃப்ட் வாட்டர். இப்போ ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர் என்ன தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் வாட்டர்னா என்னென்னா, அதில் வந்து மெக்னீசியம் அண்ட் கால்சியம். அந்த சால்ட்ஸ் வந்து என்னென்னா ஹார்ட்னஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்குது. இதுவே சாஃப்ட் வாட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து டிசால்வ்டு சால்ட்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்காது. அப்படின்னா டஸ் நாட் கண்டெயின் dissolved salts. அப்போ வந்து ஹார்ட் வாட்டர் என்ன இருக்கும், ஹார்ட் வாட்டர் வந்து டிசால்வ் சால்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரெசென்ட்னு சொல்லலாம், இல்லை கண்டெயின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுவே நான் வந்து கால்சியம், மெக்னீசியம் அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். இதுலேயே அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, சால்ட்ஸ் இன் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் சால்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன சால்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்போனேட், மெக்னீசியம் கார்போனேட், கால்சியம் பைகார்போனேட், அப்புறம் மெக்னீசியம் பைகார்போனேட், அதுக்கப்புறம் கால்சியம் சல்ஃபேட், அதுக்கப்புறம் மெக்னீசியம் சல்ஃபேட், அதுக்கப்புறம் என்னென்னா கால்சியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட். இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு சால்ட் வந்து ஹார்ட் வாட்டர் ப்ரெசென்ட் இருக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து ஹார்ட் வாட்டரில் வந்து ஹார்ட்னஸ்னு தனியாக இருக்குது. அந்த ஹார்ட்னஸ்லேயே டைப்ஸ் இருக்குது. ஹார்ட் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் என்ன பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் ஒன்று இருக்குது. ஹார்ட்னஸில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, டெம்பரரி ஹார்ட்னஸ். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். இப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ் என்னன்னா, அதில் வந்து கார்போனேட்ஸ் அண்டு பைகார்போனேட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ஸ் அண்ட் ஹார்ட் வாட்டரில் வந்து நம்மளுக்கு கார்போனேட்ஸ் இருக்குங்களா. இதில் வந்து என்னென்ன கார்போனேட்ஸ் இருக்குது, கால்சியம் கார்போனேட், மெக்னீசியம் கார்போனேட், கால்சியம் பைகார்போனேட், மெக்னீசியம் பைகார்போனேட், இது எல்லாம் இருக்கா. இதெல்லாம் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாமே இது நீங்கள் எப்படியும் சொல்லலாம் டெம்பரரி ஹார்ட்னஸை. இல்லைன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து கார்போனேட் ஹார்ட்னஸ் சொல்லலாம். இப்போ வந்து ஹார்ட்னஸ்னால் என்னன்னு சொல்கிறேன்னா, ஹார்ட்னஸ் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். ஏன்னா அது வந்து ஒரு கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹார்ட் வாட்டர் இருக்குன்னா அதில் வந்து ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது ஹார்ட் வாட்டரோட ஒரு கேரக்டர். அதுதான் வந்து இதில் 2 டைப்ஸ் இருக்குங்களா. இதில் வந்து ஹார்ட்னஸில் வந்து இதோட கேரக்டர்னு சொல்கிறாங்க. கேரக்டரில் 2 டைப்ஸ் சொல்கிறோம். ஒன்று வந்து டெம்பரரினும், ஒன்று வந்து பர்மனெண்ட்னு சொல்கிறோம். இல்லை டெம்பரரி வந்து என்னென்ன மெத்தட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணலாம் சொல்கிறாங்கன்னா, அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாயிலிங் பண்ணுவாங்க. இல்லைனா செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைம் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிலிங்கில் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து கால்சியம் பைகார்பனேட் எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம பாயிலிங் என்ன பண்ணுறோம், பாயிலிங்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுற முன்னாடி என்ன கிடைக்குது, கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. ஓகேங்களா. கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து
H2O கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இப்போ கால்சியம் கார்பனேட் வந்து உங்களுக்கு பிரெசிபிடேட்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து லைம் கிடைக்குது. லைம்ல வந்து நம்ம என்ன ரியாக்ஷன் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் லைமோட ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீசியம் பைகார்பனேட் எடுத்துக்கணும் இதுல. அது கூட வந்து லைம் மிக்ஸ் பண்றோம். லைம்ல என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதுதான் வந்து லைம்னு சொல்றாங்க. CaOH2. இது வந்து இது கூட ரியாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, இதுலயும் கால்சியம் கார்பனேட் தான் பிரெசிபிடேட்டா கிடைக்குது. இதுல வந்து கால்சியம் கார்பனேட் பிரெசிபிடேட்டா கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. MgOH2. இதுதான் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்க டெம்பரரி ஹார்ட்னஸ் பண்ணும்போது பாயிலிங் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. லைம்ல வந்து நம்ம லைம் கூட பைகார்பனேட் ரியாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் தான் உங்களுக்கு பிரெசிபிடேட்டா கிடைக்குது. அப்போ வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ்னா நம்ம பாயிலிங் பண்ற மெத்தட்லயும், லைம் மெத்தட்லயும் நம்ம வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். இதே பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் என்னன்னு சொல்றீங்கன்னா, இப்போ நம்ம டெம்பரரி என்ன பார்த்தோம்? டெம்பரரி என்ன பண்றோம்? ஈஸிலி ரிமூவபிள். அதுக்கப்புறம் இது பெர்மனன்ட்டா என்னது அப்ப? அது வந்து சம் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதுவே இது என்ன பண்ணும்? அது வந்து ஈஸிலி ரிமூவபிளா இருந்துச்சு. இது என்ன எப்படி? கேனாட் ரிமூவ்ட் ஈஸிலி. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம வந்து கார்பனேஸ் பைகார்பனேட் சொல்லியிருந்தோம். இப்போ அது இல்லாம இதுல இருக்கிறதுல இது என்ன சொல்லலாம்னா பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அதர் தென் கார்பனேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு கார்பனேஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, இதுல வந்து கார்பனேஸ்ல மற்ற ஹார்ட் வாட்டர் என்னென்ன இருக்கு? கால்சியம் குளோரைடு இருக்கு, மெக்னீசியம் குளோரைடு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் சல்ஃபேட் இருக்கு, அப்புறம் மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு. இது எல்லாமே தான் பெர்மனன்ட் ஹார்ட்னஸுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. இப்போ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்லயும் 2 மெத்தட்ஸ் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. டெம்பரரி ஹார்ட்னஸ்ல 2 மெத்தட்ஸ் என்னென்ன? பாயிலிங், லைமிங். அது ரெண்டுமே வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு வந்து மெத்தட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. இதே பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ற மெத்தட்ஸ் என்னன்னா, அதுலயும் 2 இருக்கு. என்னென்னா லைம் சோடா, செகண்ட் ஒன் என்னன்னா சியலைட். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைம் சோடாவுக்கு ஃபார்முலா தெரியணும். நெக்ஸ்ட் வந்து சியலைட் ஃபார்முலா தெரியும். லைம் சோடாவோட ஃபார்முலா என்னன்னா Na2CO3. இது வந்து லைம் சோடாவோட ஃபார்முலா. இதுவே சியலைட் ஃபார்முலா என்னன்னா Na2ZT. இது வந்து இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து சல்ஃபேட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் கூட வந்து நம்ம சோடா லைம் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? Na2CO3. இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, இதில் வந்து மெக்னீசியம் கார்பனேட் வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 moles ஆஃப் Na2SO4 இது கிடைக்குது. உங்களுக்கு வந்து இதில் முக்கியமான மெயின் ப்ராடக்ட் என்னன்னா மெக்னீசியம் கார்பனேட். இதை வந்து உங்களுக்கு மெயின் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஜியோலைட்டை வந்து எது கூட ரியாக்ஷன் பண்ணுறோம்? கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் கூட ஜியோலைட் Na2ZT. இதை வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, கால்சியம் ஜியோலைட் CaZT கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 moles ஆஃப் சோடியம் குளோரைட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஹார்ட்னஸில் வந்து 2 டைப்ஸ் பார்த்துட்டோம். 2 டைப்ஸ் வந்து ஒன்று வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். டெம்பரரி ஹார்ட்னஸில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது, பாயிலிங், லைமு. அதே மாதிரி பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து லைம் சோடா, இன்னொன்று வந்து சியலைட். நம்ம வந்து ஹார்ட் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹார்ட் வாட்டர்னா என்ன எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டரை வந்து லேத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கம் இஸ் ஃபவுண்ட் இன் த டைல்ஸ். அப்படின்னா ஹார்ட் வாட்டர் வந்து லேத்தர்னா வந்து நுரை சொல்லுவாங்கள்ல, நுரையை தான் முதல்ல லேத்தர்னு சொல்லுவோம். ஸ்கம்முனா பிசுபிசுப்பு அதான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹார்ட் வாட்டர் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணோம்னா அதில் வந்து நுரை வராது. இப்போ நார்மலாக சோப்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணாலும் நுரை வரும். இதேமாதிரி ஹார்ட் வாட்டர் கூட எது மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நுரை வராது. ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு பிரெசிபிடேட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக வந்து அந்த டைல்ஸ் எல்லாத்துலேயும் அங்கங்கே செப்டிக்காக இருக்கும். அது வந்து ஹார்ட் வாட்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து எப்படி ஹார்ட் வாட்டரோட ஸ்டாண்டர்டை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் 5G டாப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த PDF ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் பின் பண்ணிட்டு போயிருக்கேன். அதை வந்து பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.